இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு பேர் மார்ட்டின், திருத்துறைப்பூண்டி பங்கு, குன்னலூர்லேருந்து வரோம். எங்களுக்கு மேரேஜ் 2021 மேரேஜ் ஆனது. அப்புறம் 2024 நாங்கள் இங்கே இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே ப்ரேயருக்கு வந்தோம். இந்தமாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே வந்தோம். வரும்போது இங்கே ப்ரேயர் பார்த்துட்டு லாஸ்ட்டாக போகும்போது ஃபாதர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். ஃபாதர் என்ன சொன்னாங்கனாக்கா, வீட்டில் ஒரு கட்டு இருக்க மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி உப்பும் எண்ணெயும் வீட்டுக்கு எடுத்து போய்ட்டு ப்ரேயர் பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாங்க. அவர் ஃபாதர் சொன்ன மாதிரியே வீட்டில் போய் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டினியூ எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், ஒன்றும் சரியும் ஆகலை. ஆனால் திருப்பி ஃபாதர்கிட்ட வந்து நாங்கள் திருப்பி ப்ரேயர் பண்ணோம். ஃபாதர் இந்த மாதிரி சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றும் இன்னொரு பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை அப்படின்னு. இல்லைப்பா, திருப்பி ஃபாதர் செக் பண்ணிட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைப்பா, இப்போ நீங்கள் மெடிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க. மெடிக்கலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபாதர், சும்மா ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோன்னா. சரி, உங்களுக்கு மெடிக்கலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறீங்க, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, சரி நீங்கள் மாதாட்ட வேண்டிங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் திருப்பி கண்டினியூ வேண்டிகிட்டே இருந்தோம். அப்புறம் திருப்பியும் ஒன்றும் ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கோயிலுக்கு வரதே நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன். ஆனால் வீட்டில் ஒய்ஃப் வந்து கடவுள் மேலே முழு நம்பிக்கையாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே தொராஜி ஃபாதர் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு வராமலாம் இருக்காதீங்க, இப்போ உங்களுக்கு நினச்சது நடக்கலைன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம், அதனால் டெய்லி ப்ரேயருக்கு வாங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் திருப்பி ரெகுலராக வந்துட்டு இருந்தோம். அப்புறம் போன வருஷம் 2025 ஜூனில் உங்கள் போய் நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதில் பார்த்தாக்கா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்க ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளீட் ஆகிறனா அப்படின்னாக்கா அபார்ட் ஆகிற மாதிரி ப்ளீட் ஆனிச்சு. திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோம். அவங்க ஃபஸ்ட்டில் அங்கே நர்ஸு பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்களுக்கு ஹார்ட் பீட்டே இல்லை அப்படின்னாங்க. எனக்குன்னா ரொம்ப பயம். ஆனால் வீட்டில் ஒய்ஃபு முழு நம்பிக்கையாக இருந்தாங்க. ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்தாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு. அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, குழந்தைலாம் நல்லா இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாங்க. திருப்பி 7வது மாதம் இங்கே வரும்போது நான் இங்கே தான் எம்இகேல தான் நான் டெஸ்ட் எடுக்க வந்தேன். இப்போ நானும் ஒய்ஃப் இங்கே வரும்போது இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு வெளில போனோம். அப்போ ஃபாதரை பார்த்துட்டு என்னப்பா என்ன கேட்டாங்க. இந்த மாதிரி ஃபாதர் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்க, எங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்குது, நாங்கள் திருப்பி ரிப்போர்ட் எடுக்க போகிறோம் ஃபாதர் அப்படிங்க சொன்னேன். திருப்பி அவர் அழைச்சிட்டு போய்ட்டு திருப்பி ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க. அவங்க என்னன்னாக்கா, அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும் போது நீங்கள் 3 பேருமே இங்கே வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி இப்போ போன மாதம், இப்போ ஜனவரி மாதம் 9ஆம் தேதி எனக்கு குழந்தை பிறந்துச்சு. கரங்களை தட்டி பலமாய் உற்சாகமாய் கைத்தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய எண்ணத்துக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுகிட்டு போய் பைபிள் எடுத்து வாசித்தேன். உன் எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், அதற்கு பதில் கூறுபவர் ஆண்டவர் மட்டுமே அப்படின்னு வந்துச்சு. ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறாரு. அதே மாதிரி கோயிலுக்கு அடிக்கடி எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பேன். பீடம் ஜோடிக்கிறது, பாட்டு பாடுறது எல்லாத்துக்கும் முன்னாடியே நிற்பேன். அப்போ ஏன் கோயிலுக்கு வர, உனக்கு தான் குழந்தை இல்லை, எதுக்கு கோயிலுக்கு வர அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னை கடவுள் சோதிக்கிறாரு, ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னேன். என்னோட நம்பிக்கை எனக்கு கடவுள் இன்னைக்கு கொடுத்துட்டாரு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.